ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் இன்இக்வாலிட்டீஸ் இன் த இன்டர்வல் நோட்டேஷன். ஒண்ணும் இல்ல சிம்பிள். அதாவது a லெஸ் தென் x லெஸ் தென் bனாக்க இது வந்து இன்டர்வல் நோட்டேஷன் வந்து எப்படி எழுதுவீங்க? ஓப்பன் a, bன்னு எழுதுவீங்க. அதே a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு bன்னு என்ன எழுதுவீங்க? ஓகே a க்ளோஸ்டு. ஓகே கமா வாட் b க்ளோஸ்டு. ஓகே ஈக்குவல் சைன் இருந்தா ஓப்பன், ஈக்குவல் சைன் இருந்துச்சுன்னா க்ளோஸ்டு. ஈக்குவல் சைன் இல்லைன்னா ஓப்பன், ஈக்குவல் சைன் இருந்தால் க்ளோஸ்டு. ஓகே இந்த ஃபார்மெட்டில் எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன் நம்ம பண்ணுவோம். இன்இக்வாலிட்டி இன்டர்வல் நோட்டேஷன். ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஓகே எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 அண்ட் ஓகே எக்ஸ் லெஸ் தென் வாட் 4. சரியா? ஓகே இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே அப்படின்னா முன்னதுக்கு நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே நம்பர் லைன் ட்ரா பண்ணோம். இது வந்து ட்ரா பண்ண சொல்லலை, ஆனால் ட்ரா பண்ணால் உங்களுக்கு அதை எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் இன்ட்டு வாட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதில் -1ங்கிறது இங்கே, ஓகே 4ங்கிறது உங்களுக்கு இங்கே. சரியா? இப்போ எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 -1 விட அதிகம். அப்போ -1 விட அதிகம் அப்படின்னாக்க ஓகே இன்க்ளூடிங் திஸ். சரிங்களா? இன்க்ளூடிங் திஸ். ஓகே -1 விட அதிகம் எது வரைக்கும்? டில் வாட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். டில் வாட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அடுத்தது எக்ஸ் லெஸ் தென் 4. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்னாக்க எந்த பார்ட் வரும் உங்களுக்கு? சரிங்களா? எக்ஸ் லெஸ் தென் 4னாக்க இது 4 விட கம்மி. அப்போ 4 விட கம்மி அப்படின்னா இங்கே வந்து இங்கே சர்க்கிள் போடுறீங்க. இங்கே ப்ரீவியஸ் வந்து சர்க்கிள் சேர்த்து ட்ரா பண்ணோம். ஆனால் இங்கே சர்க்கிள் சேர்க்கல, ஏன்னா இங்கே ஈக்குவல் சைன் இல்லை அதனால். ஓகே எந்த பார்ட் வரும்? ஓகே த பார்ட் வில் கம் திஸ். ஓகே எஸ் இந்த பார்ட் வரும். சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நாம் ட்ரா பண்ணது இது இல்லையா? இது நாம் ட்ரா பண்ணது இது ஃபஸ்ட் ஒன்று. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அண்டுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் காமன். அண்டுன்னு அர்த்தம் ஆர்னாக்கு யூனியனு, அண்டுனாக்கு காமன். அப்போ ரெண்டுக்குள்ள காமன் போர்ஷன் எது? -1ம் 4ம். அப்போ -1ம் 4ங்கிறதுனால இப்போ என்ன எழுதுறீங்க? எக்ஸு பிலாங்ஸ் டு -1 வந்து உங்களுக்கு ஈக்குவல் சைன் இருக்குது, அப்போ க்ளோஸ்டு -1. 4 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் சைன் இல்லை, அதனால் ஓப்பன் இன்டர்வல். ஓகே க்ளோஸ்னாக்கா இன்க்ளூடிங், ஓப்பனாக்கா எக்ஸ்க்ளூடிங். ஓகே இதை ஃபஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிடுச்சுமா? ஓகேயா? சரி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஓகே செகண்ட் டிவிஷன் இப்போ பார்ப்போம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வாட் 5 அண்ட் ஓகே எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3. சரி இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த ரியல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறோம், -இன்ஃபினிட்டி. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு -3, இங்கே வந்து உங்களுக்கு +5. -3லேருந்து +5 வரைக்கும். சரியா? இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுவோமா? ஓகே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த சர்க்குலர் ட்ரா பண்ணுங்கள். எனக்கு சர்க்கிள் சேர்ந்து வருதா இல்லையா? ஈக்குவல் சைன் இருந்தால் சேர்ந்து வரும், ஈக்குவல் சைன் இல்லைன்னா சேர்ந்து வராது. ஓகே சில்ட்ரன்? யாஸ்மா. இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 விட கம்மி. அப்போ 5 விட கம்மி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே அந்த 5 லெஸ் தென் 5 எஸ் இன்க்ளூடிங் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3. அப்போ எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னா -3 விட அதிகம் எது வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஓகே இப்படி வரும். புரியுதுங்களா? எஸ் வில் பி கெட்டிங் தட். அப்போ ரெண்டுக்குள்ளே காமன் போர்ஷன் பாருங்கள். ஏன் காமன் போர்ஷன்? அண்டுங்கிறதுனால. அப்போ காமன் போர்ஷன் வந்து -3லேருந்து 5 வரைக்கும் தான். ஏன்னா ரெண்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிங்க் நான் ஷேர்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து வந்து பிளாக்ல ஷேர்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் காமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா -3 to 5 வரைக்கும். அப்போ இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -3, வாட் 5. ஓகே இங்கே ஈக்குவல் சைன் வந்து க்ளோஸ்டு வருமா ஓப்பன் வருமா? க்ளோஸ்டு. ஓகே ஏன்னா ஈக்குவல் சைன் ரெண்டுக்கும் இருக்கிறதுனால. ஓகே இங்கேயும் வந்து க்ளோஸ்டு வரும். ஓகே ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஓகே க்ளோஸ்டு வரும், ஏன்னா ஈக்குவல் சைட் இருக்குது ரெண்டுக்கும். சரியா? ஓகேம்மா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே தேர்ட் டிவிஷன். ஓகே தேர்ட் டிவிஷன் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே எக்ஸு லெஸ் தென் -1 ஆர் ஓகே வாட் இதுக்கு வேணும்? எக்ஸு லெஸ் தென் 3. ஓகே இதுக்கு அதே போல் தான் நான் என்ன பண்ணுறேன், நம்பர் லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். சரியா? எழுதுமா? ஃபஸ்ட் வந்து நான் உங்களுக்கு -1 இல்லை. ஓகே இங்கே வந்து -இன்ஃபினிட்டி டு வாட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. -இன்ஃபினிட்டி வாட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே வந்து உங்களுக்கு -1. சரியா? -1 இது வந்து உங்களுக்கு +3. இங்கே எக்ஸ் லெஸ் தென் -1. அப்போ எக்ஸ் லெஸ் தென் -1னாக்கா -1ஓட கம்மி. இங்கே சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். எஸ் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே ஈக்குவல் சைன் இல்லை, அப்போ சர்க்கிள் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. -1 விட கம்மி. -1 விட கம்மினா ஓகே எஸ் திஸ் பார்ட். அடுத்தது எக்ஸ் லெஸ் தென் 3. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா
ஓகே ஆல் டுகெதர் நல்லா கவனிங்க. எக்ஸ் லெஸ் தென் 3னாக்க ஆல் டுகெதர் ஓகே 3யை விட கம்மி. இப்போ ஃபுல்லாக எது வரைக்கும் -∞ வரைக்கும் போகும். -∞ வரைக்கும் போகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நல்லா இப்போ நீங்கள் இதுக்கு ரெண்டுக்கும் காமன் எழுதக்கூடாது. காமன் பார்த்தோம்னா -∞லேருந்து -3 வரைக்கும் தான் வரும் உங்களுக்கு. காமன் பார்த்தீங்கன்னாக்க -∞லேருந்து -3 வரைக்கும் தான் உங்களுக்கு -∞ to ஓகே -1 வரைக்கும் தான் வரும். ஆனால் இங்கே காமன் கிடையாது. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்டுன்னு கொடுத்ததுனா காமன். இங்கே ஆர்னு கொடுத்துருக்கனால ஆல் டுகெதர். அப்போ ஆல் டுகெதர்னு பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே -∞, வாட்டு 3a -∞ ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே 3 வரைக்கும். ஓகே எஸ் ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் அண்டர்ஸ்டுண்ட்மா. ஓகே இப்போ ஐ வில் கோ ஹிட் வித் நெக்ஸ்ட் த 4th டிவிஷன். சரிங்களா? 4th டிவிஷன் நான் பண்ணுறேன். வாட் இஸ் given here? 4th division I will write the problem now. Yes. Okay, that is -2x greater than 0 or இங்கே வந்து r தான். சரியா? ஓகே 3x -4 less than what 11. சரி இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே நம்ம லைக் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம் இல்லையா? ஓகே அதே கான்செப்ட் என்ன பண்ணுறோம், ஒன்று ஒன்றா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுனா ஃபஸ்ட் இந்த பார்ட் எடுங்க. இது -2. எஸ் -2x greater than 0. நான் என்ன பண்ணுறேன், -2ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? எனக்கு ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும் -x greater than 0/2 will be getting what 0. அடுத்து என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பை வாட்டு மைனஸ் சைன். சரிங்களா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸு லெஸ் தென் -0 will be getting what 0 தான். ஏன்னா வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் மாறுன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேயா? சரி இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்களேன். என்னது ஓகே 3x ஓகே 3x வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த -4 வந்து என்ன பண்ணுறீங்க, ரெண்டு சைடு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது இங்கே 4 கேன்சல் ஆகிடும். ஓகே லெஸ் தென் 11 + 4 வந்து உங்களுக்கு 15. திரும்ப என்ன பண்ணுறீங்க, 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, ஓகே 3 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் லெஸ் தென் வந்து உங்களுக்கு 5. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 5 வந்தாச்சு. ஓகே அப்போ இதுக்கான டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுவோமா? டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகே ஆல் டுகெதர். சரியா? ரியல் லைன் ட்ரா பண்ணுறேன். ரியல் ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, என்ன இன்டர்வல் ஏது அப்படிங்கிறது. சரி அப்போ இங்கே -∞ வாட்டும் உங்களுக்கு +∞. இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 ரவுண்ட் அப் பண்ணுறீங்க. சரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆர்னு கொடுத்துருக்கனால இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் 0. எக்ஸ் லெஸ் தென் 0னாக்கா இந்த போர்ஷன் சர்க்கிள் சேர்த்து வராது. சரியா? அதுபோல் எக்ஸ் லெஸ் தென் 5. எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னாக்க ஓகே அதை 5 விட கம்மி. ஓகே 5 விட கம்மி. எஸ் ஆல் டுகெதர். ஓகே இங்கே வந்து ஆர்னு கொடுத்ததுனால காமன் எழுதக்கூடாது. புரியுதுங்களா? ஆர்னு கொடுத்துருக்கிறதுனால காமன் எடுத்து எழுதக்கூடாது. என்ன வேணும், ஓகே தட் ஆல் டுகெதர். ஆல் டுகெதர்னா வரும் உங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, வாட்டு 5. ஓகேயா? இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல். ஏன் ஓப்பன் இன்டர்வல் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு அந்த ஈக்குவல் சைன் இல்லைங்கிறதுனால. சரியா? ஓகே.